உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது ₹79. ஆபத்தான ஒரு விளையாட்டை எடப்பாடி பழனிசாமி தொடங்கி இருக்கிறார். அதே மாதிரி போக்குவரத்து கழகங்கள் ஆல்ரெடி திவாலாகி நஷ்டத்தில் ஓடிட்டு இருக்கு. போக்குவரத்து கழகங்கள் சத்தமின்றி மிக விரைவாக தனியார் மயமாகி வருகிறது தற்போது. அதில் இவர் இன்றைக்கு இப்படி சொல்வது என்பது பொருளற்றது. பேருந்தில் ஆண்களுக்கு இலவச பயணம் என்பது ஒரு அபத்தமான ஒரு ஒரு வாக்குறுதி. ₹1000 ₹2000 மாற்றுவேன் என்பது பொறுப்பற்ற ஊதாரித்தனமான வாக்குறுதி. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அரசு கஜானாவை சூறையாடக்கூடிய ஒரு காரியத்தை இன்று அவர் தொடங்கி வைத்திருக்கிறார். ஒரு ஆக்டராக இந்த டிசிஷன் வந்து கவர்மெண்ட் கொடுக்குற மோடி கவர்மெண்ட் கொடுக்குற குடைச்சல்றது அவருக்கு பெரிய அடி. என்னை பொறுத்த வரைக்கும் கரூர் சம்பவத்தில் கவர்மெண்ட் மேலே தப்பே கிடையாது, சிபிஐ சட்டப்படி செய்து. ஆனால் ஜனநாயகன் படத்தில் மோடி அரசு மிக மிக கேவலமாக கொடூரமாக கீழ்த்தரமாக விஜயை பழி வாங்குகிறது. இந்த படத்தை வந்து ப்ரொடியூசர் என்னதான் கதை ஆசிரியர் வேறையாக இருந்தாலும் இவரோட சம்மதம் இல்லாமல் அந்த படத்தோட கதை அம்சங்கள் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ அந்த கதை பின்னலை பார்க்கும் பொழுது இது சத்தியமாக விடமாட்டான் அப்படின்னு தோண வேணாம். உங்கள் எதிரியை பற்றின புரிதல் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் அரசியலே இருக்கக்கூடாது. ஃபார் தட் மேட்டர் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு 5 சாம்பிள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அன்றைக்கி பத்திரிகையாளர்கள்ட்ட சொன்னார். குறிப்பாக அதில் மகளிர் உரிமை தொகையை வந்து அவங்க ஒரு வடிவத்தில் ₹2000 அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கார். வீடு அனைவருக்கும் கட்டித்தரப்படும், அதுவும் இடம் வாங்கி வீடு கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்கிறார். நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட் மாதிரி வந்து அடுக்குமாடி குடியிருப்புகள் வந்து கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருக்கார். எப்படி பார்க்குறீங்க? அங்கே நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு கூட அவங்களுக்கு திறமை இல்லை, அதனால் அவங்க வந்து சரியாக செய்ய முடியல, எங்களால் வந்து எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கார். எப்படி பார்க்கலாம் இந்த அறிக்கைகளை? ரொம்ப ஆபத்தான ஒரு விளையாட்டை அவர் துவக்கி இருக்கிறார் தான் எனக்கு தோணுது. காம்படேட்டிவ் பாப்புலிசம், நாங்கள் போட்டி போட்டுக்கொண்டு இலவசங்களை அள்ளி வீசுவது. ₹1000 வந்து அரசு கஜானாவை குடித்து கொண்டிருக்கிறது. நாம் பலமுறை பேசியிருக்கிறோம். அதை ₹2000 அவர் உயர்த்துகிறார். இது அந்த 5 வாக்குறுதிகளில் ரொம்ப முக்கியமானது அதுதான். அடுத்து கான்கிரீட் வீடுகள்லாம் வந்து அது அரசாங்கங்கள் மாறி மாறி செய்வது. வீடு கட்டி கொடுக்கும் திட்டம் என்பது மத்திய மாநில அரசுகளிடம் இருப்பது. பெரும்பாலும் ரொம்ப ஏழை மக்களுக்கு தான் அது வந்து பலன் தருது. அதில் தரம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. சீமான் அவர்கள் கூட சொன்னது வந்து கோழிக்கூடு மாதிரி இருக்குது, யார் போய் இருப்பான், அது ரொம்ப நியாயமான ஒரு கருத்து. அந்த 5 வாக்குறுதிகளில் மிக முக்கியமான வாக்குறுதி ₹1000 ₹2000 உயர்த்துறது, குலமகள் திட்டம்ன்ற பெயரில் ஆண்களுக்கும் இலவச பேருந்து. ஐ திங்க் இந்த ₹1000 ஸ்கீம் ₹2000 ஆத்துறதுன்றது மிகப்பெரிய அளவில் ஆபத்தானது. ஏற்கனவே 1 கோடி பெண்களுக்கு என்பது 1,17,00,000 பெண்கள்னு வந்தது. 12,000 கோடி ஆண்டுதோறும் என்பது வந்து 17,00,000 பெண்களை கூட சேர்த்த பிறகு ஐ திங்க் அது ஒரு 1,000 கோடியாக மினிமம் வரும். 13,000 crores. 5 ஆண்டுகளுக்கு என்பது கிட்டத்தட்ட 78,000 கோடி போயிடும். இப்போ நீங்கள் அது அப்படியே வந்து ₹2000 மாற்றுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,1 லட்சம் கோடிக்கு போகுது. 5 ஆண்டுகளில் 1,5 லட்சம் கோடி என்பது ஆண்டுக்கு ₹30,000 கோடி தனியாக எடுத்து வைக்கணும். அதில் நிறைவேற்ற முடியாத திட்டம். மகாராஷ்டிராவில் நடந்தது நாம் பார்த்தோம். 2024 அக்டோபரில் எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டு வந்து 5 மாதம் ₹2,500 கொடுத்தாங்க. லடிக்கி பெஹன் ஸ்கீம். பிப்ரவரியில் அப்படியே நிறுத்தினாங்க. ஜூலையில் வரும்போது 1/3 கிட்டத்தட்ட 1/3 or 1/4 பயனாளிகள் எண்ணிக்கை குறைக்கப்பட்டது. குறைச்சிட்டு தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா மாநிலங்கள்லையும் இப்போ பல மாநிலம் கர்நாடகாவில் குஜராத், கர்நாடகா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசலாம் இந்த ₹2000 ஸ்கீம் இருக்குது. இது இப்போ இவர் சொல்லிட்டாரு, எடப்பாடி சொன்னதுனால கண்டிப்பாக திமுக ₹2000 கொடுத்தாகணும், இல்லை ₹2,500 கொடுத்தாங்க. அப்படி தான் அவங்க போக போகிறாங்கன்னு எனக்கு தோணுது. ஆகவே இது நிதிநிலையை பற்றி கிஞ்சித்தும் கவலை இல்லாத, உச்சநீதிமன்றத்தின் பல தீர்ப்புகளை பற்றிய கவலை இல்லாமல், ஏன்னா இலவசங்களை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அதற்கான வழிவகைகளை சொல்லணும், ஃபினான்ஷியல் சோர்சஸ் எப்படின்றத சொல்லணுன்றதும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு. அதை பற்றியும் இவர்கள் கவலைப்படாமல் இதை செய்திருக்காங்க. ஆபத்தான ஒரு விளையாட்டை எடப்பாடி பழனிசாமி தொடங்கி இருக்கிறார். அதே மாதிரி போக்குவரத்து கழகங்கள் ஆல்ரெடி திவாலாகி நஷ்டத்தில் ஓடிட்டு இருக்கு. போக்குவரத்து கழகங்கள் சத்தமின்றி மிக விரைவாக தனியார் மயமாகி வருகிறது தற்போது. அதில் இவர் இன்றைக்கு இப்படி சொல்வது என்பது பொருளற்றது. இல்லை, அப்போது ஆண்களுடைய ஓட்டையும் கவர வேண்டிய கட்டாயத்தில் அதிமுக வந்துருச்சா? அப்சல்யூட்லி அதுதான். ஆண்களின் ஓட்டையும் கவர வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கார். வழக்கமாக ஆண்களுக்கு எந்த இலவசங்களையும் இந்த 2 கட்சிகளும் அறிவித்தது கிடையாது. பெரும்பாலும் ஆண்களை மதிக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து இல்லத்தரசிகளுக்கு தான் மரியாதை உங்களுக்கு. ஆண்களும் வந்து இதில் வந்து இலவச வளையத்துக்குள் இழுக்கப்படுகிறார்கள். இது ஒர்க் அவுட், அது
இதெல்லாம் தாண்டி ஒர்க் அவுட் ஆகுமான்ற ஒரு கேள்வி. இலவசம் இந்த பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா பேருந்தும் சொல்ல மாட்டாங்க, அதுக்குன்னு இருக்கக்கூடிய பேருந்துகள்ன்றவாங்க. அப்புறம் அந்த பேருந்துகளை காலப்போக்கில் குறைப்பாங்க, சின்னதா கண்டிஷன் சப்ளை போட்டுருவாங்க. அப்புறம் என்ன ஆகும் உங்களுக்கு வந்து, ஏன்னா மக்களை ஏமாத்துறது தானே அரசியல்வாதிகளோட அடிப்படை தர்மம் திறமை, அதுதானே, புதுசு ஒன்றும் கிடையாது. ரெண்டு பேரும் சேர்த்து தான் உலகம் பூராகும். ஆகவே இது அடுத்து எங்கே போய் முடியும் உங்களுக்கு வந்து, இப்போ இதில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான சிக்கல் நான் சொல்கிறேன். பேருந்தை பொறுத்த வரைக்கும் பேருந்து இலவசன்றது வந்து தனியார் போக்குவரத்து கழகங்கள் தனியார் மயமாகிக் கொண்டிருக்கிறது, விரைவாக தனியார் மயமாகிக் கொண்டிருக்கிறது, சத்தமில்லாமல் ஆகிக்கொண்டிருக்கிறது. 73 கருணாநிதி ஆட்சி காலத்தில் இப்போது அரசு உடைமையாக்கப்பட்ட போக்குவரத்து கழகங்கள் சென்னை மாநகரை பொறுத்தவரையில் அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து தனியார் மயத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. மினி பேருந்துகளை ஆல்ரெடி தனியார் மயமாக்கிட்டாங்க, வெள்ளமாக அதை உள்ள பண்ணிகிட்ருக்காங்க. டைரெக்டாக சொன்னால் பிரச்சனை வெடிக்கும் அப்படின்னு. புது அப்பாயின்மெண்ட்ஸ் எங்கேயுமே கிடையாது, 90% கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ். ஸோ இந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து இப்போ பேருந்தில் வந்து இலவசம் ஆண்களுக்குன்றது வந்து அதுக்கு அர்த்தம் இல்லாது. ஏன்னா பேருந்துகளே அரசு கட்டுப்பாட்டை விட்டு வெளியில் போயிட்டுருக்கு. தனியார் மயமான பிறகு அவன் காசு கொடுக்க போகிறது கிடையாது, அவன் எந்த விதமான சமூக பொறுப்பும் அவங்களுக்கு கிடையாது, அவன் லாபத்துக்கு வரான். நீ சமூக நீதி வெங்காய நீதிலாம் அவங்ககிட்ட போய் பேச முடியாது. ஆகவே பேருந்தில் ஆண்களுக்கு இலவச பயணம் என்பது ஒரு அபத்தமான ஒரு ஒரு வாக்குறுதி. 1000 ரூபாய் 2000 ரூபாயாக மாற்றுவேன் என்பது பொறுப்பற்ற ஊதாரித்தனமான வாக்குறுதி. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அரசு கஜானாவை சூறையாடக்கூடிய ஒரு காரியத்தை இன்று அவர் தொடங்கி வைத்திருக்கிறார் எதிர்கட்சி தலைவர். ஆளும் தரப்பு அதை ஒருபடி மேலே போய் இன்னும் 2500 ரூபான்னு இல்லை 2000 ரூபான்னு அவங்களும் சொல்லுவாங்க. அப்புறம் 2 கோடி அரசு எதிர்பார்க்கலையோ இந்த விஷயத்துல. அவங்க கொஞ்சம் ஏமாந்துட்டாங்க. ஏன்னா வந்து பொங்கல் அன்னைக்கு இனிப்பு செய்தி வரும்னு ஒரு மந்திரி பேசினாரு, இவர் முந்திக்கின்னு போய் இவர் சொல்லிட்டாரு. அவங்க கொஞ்சம் காலந்தாழ்த்தலாம்னு நினைச்சாங்க, அவங்க முந்திக்கிட்டாங்க. கடந்த காலங்களில் அதிமுக வைத்திருந்த அந்த மாதிரியான சில கோரிக்கைகளை திமுக அந்த மாதிரி தான் அவங்க அதை வந்து எடுக்க வேண்டிய விதத்தில் எடுத்து அவங்க அறிவித்தாங்க. இன்றைக்கி இந்த விஷயத்தில் அவங்க ஏமாந்து நிற்கிறாங்க. மக்கள் யாருக்கு வந்து நாமம் போட போகிறாங்கன்றது தேர்தலில் தான் தெரிய வரும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்லியிருக்காரு, இந்த 1000 ரூபாய்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் முன்னாடிலாம் பல நேரம் சொல்லியிருக்காருங்க. அவரு பல இடங்கள் அவரே 2000 கொடுக்குறாருன்னு அவ்வளோதாங்க. அரசியல்வாதிகள் அவ்வளோதாங்க. அரசியல் ஓகே தான், ஆனால் மக்கள் இதை எப்படி புரிஞ்சுப்பாங்க, பார்க்கறது மக்கள் இதை எப்படி எதிர்ப்பாங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. அதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஏற்கனவே பணம் கொடுத்துக்கிட்டு இருக்க அரசுக்கு ஒரு அட்வான்டேஜ் கடந்த காலங்களில் இருக்குது. புதுசாக ஒருத்தர் வந்து சொல்கிறத விட ஏற்கனவே ஒருத்தர் சொல்லும்போது இவர் செய்வார், புதுசாக வரவரை நம்ப முடியாதுன்ற ஒரு எண்ணம் பரவலாக இருக்குது. ஆனால் இந்த 1000 ரூபாவை நம்பி மட்டுமே அரசு வருமா, இந்த அரசு ஜெயிக்குமா தோக்குமான்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை திமுக தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டால் அடுத்து வரக்கூடிய அரசு 2000 ரூபாய் எடப்பாடி அரசு கொடுத்து தான் ஆகணும். அதை நீங்கள் பச்சை ஏமாற்ற முடியும். என்ன பண்ணுவோம், பலனாளிகளுடைய எண்ணிக்கையை குறைப்பீங்க, பெனிஃபிஷரிஸை குறைப்பீங்க, அவங்க குறைச்ச மாதிரி நீங்கள் குறைப்பீங்க. இது யாருக்கு அட்வான்டேஜ்? இவங்க 1000, அவங்க 2000, இவங்க வந்து இன்னும் அறிக்கையை கொடுக்கல, இவங்க கண்டிப்பாக ஏற்ற போகிறாங்க. அது 1500 2000 தான் கொஸ்டின், 500 ரூபாயா 1000 ரூபான்றது தான். அப்படி இருக்கும் பொழுது வந்து கடந்த கால வரலாறு, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய வரலாறு வந்து இன்கம்பன்ட் கவர்மெண்ட்ஸ், அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசுகளை தான் மக்கள் அதிகமாக நம்புகிறாங்க. இப்போ பீகாரில் 10,000 ரூபாய் 1 கோல கொடுத்தாங்க. தேஜஸ்வி என்ன சொன்ன, நான் வந்து 30,000 கொடுப்பேன்னாரு. யாருமே அதை மதிக்கலை. கையில் வர 10,000 நம்புவாங்களா, 30,000 நம்புவாங்களா? 10,000 தான் நம்புவோம். இப்போ அது 1000 ரூபாய் 1500 ரூபாய் ஸ்டாலின் உயர்த்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், 2000 ரூபாய் நம்ப மாட்டாங்க, 1500 ரூபாய் கண்டினியூ ஆகும் தான் பார்ப்பாங்க. ஸோ அது ஒன்றால் மட்டுமே எடப்பாடி வந்து ஜெயிச்சிட முடியும் நான் சொல்லலை. ஓகே, பட் அதுவும் ஒருவேளை மக்கள் ஆட்சி மாற்றம் வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டால் 1000 ரூபாயும் தாண்டி ஓட்டு போடுவாங்க. அந்த நிலைக்கு தமிழக மக்கள் வந்து விட்டார்களா என்று நமக்கு தெரியவில்லை. ரெண்டாவது, நான் 4-வே கான்டெஸ்ட்டில் போகும்போது அட்வான்டேஜ் டிஎம்கேக்கு தான் எப்பயுமே. ப்ளஸ் இன்கம்பன்ட் கவர்மெண்ட்ஸ் இந்தியா முழுவதும் கடந்த 12 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டுன்றது, ஒரு முறை அதிகாரத்துக்கு வந்தால் மினிமம் 2 டைம்ஸாவது மாநிலங்களில் அதிகாரத்தில் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது திமுகக்கான அட்வான்டேஜ் தான் இது. அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. 4-வே கான்டெஸ்ட், அதுவும் விஜய் வந்து இன்றைக்கி வந்து விஜயோட செல்வாக்கு சரி ஆரம்பித்திருக்கிறது என்று தான் அவர்களுடைய நிறுவனமான வாய்ஸ் ஆஃப் காமன் எடுத்த சர்வேஸ் சொல்வதாக. எதனால் இந்த சரிவு அப்படின்ற விஜயோட சரிவுக்கு காரணம் கடந்த 1 மாத காலமாக கரூர் சம்பவத்துக்கு பிறகு கூட அவருடைய செல்வாக்கு அப்படியே இருந்தது, மாறாக கூடியிருந்தது. ஆனால் கடந்த 1 மாத காலமாக அவருடைய அரசியல், ஈரோடு பொதுக்கூட்டம், அதுக்கு பிறகு வந்து இந்த சம்மன் வந்தது, ஜனநாயக இஷ்யூலாம், அவர் வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி போனார். பாலிடிக்ஸே இல்லாமல் ஒரு பாலிட்டிஷியன். 1 மாதமாக எந்த அரசியல் நிகழ்வும் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ அல்லது ட்வீட்டோ எதுவுமே கிடையாது. ப்ரெஸ்ஸுக்கிட்ட ஆல்ரெடி பேச மாட்டார், போராட்டங்கள் எதுவுமே இல்லை. ஆகவே நில் பாலிட்டிக்ஸ் அவங்களோட தாரக மந்திரமாக மாறி இருக்கு. பாலிட்டிஷியன் வித் 0 பாலிட்டிக்ஸ் தான். அது அவருடைய வாக்காளர்கள், இளைஞர்கள் மத்தியிலேயே அவருடைய வாக்கு வங்கியில் ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கிறது என்பது தான் அது உண்மை. நானே வந்து சில நண்பர்களிடம் பேசும்பொழுது அவர்கள் இந்த முறை யோசிக்கிறோம், கரூர் சம்பவத்துக்கு பிறகும்
கரூர் சம்பவத்துக்கு முன்பும் பின்பும் விஜய்க்குத்தான் வாக்களிப்போம் என்று உறுதியாக சொல்லியவர்கள் கூட கடந்த ஒரு மாத காலத்தில் பேசும்பொழுது குறைந்தது ஒரு 3 நண்பர்களிடமாவது நான் பேசினேன். எல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான், நாங்கள் யோசிக்கிறோம்ன்றாங்க. அதுக்கு பிறகு தான் நான் கேள்விப்பட்டது வாய்ஸ் ஆஃப் காமனோட சர்வேலேயே ரெகுலராக அவங்க சர்வே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே. விஜயோட செல்வாக்கு அவங்க வாக்கு வங்கியில் 3% டெட் இருக்குன்னு ஒரு தகவல் வருது இன்னைக்கு வந்து. பட் ஆனால் எதுலேருந்து 3%ன்றது இல்லை அவருக்கு அது தெரியாது. பட் வாட் எவர் இட் இஸ் 3%. அது நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. யானை படுத்தா குதிரை மட்டும் அப்படி வருதான்றது நமக்கு தெரியாது. ஸோ இது நம்ம ஐ திங்க் வில் ஹேவ் டு இந்த இஷ்யூ வந்து விஜயோட இதை அவங்களால காம்பன்சேட் பண்ண முடியுமா சார்? இந்த 3%ன்றதை வருங்காலங்களில் காம்பன்சேட் பண்ண முடியாது. நோ இஸ் அ லோனர். இப்போ அவரோட கூட்டணிக்கு யாரும் போகிறதாவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலான டிடிவியோ ஓபிஎஸ்ஸோ கூட அங்கே போகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஸோ விஜய் வந்து தனியாக தான் தனித்து விடப்படுகிறார். தேர்தலில் விஜய் டைவர்ட் பண்ணிட்டாங்களா விஜய்? ஆல்மோஸ்ட் இந்த ஜனநாயகன் சிபிஐ அப்படின்ற அளவுக்கு அப்படி போயிடுச்சு அவருடைய ரூட் அப்படின்றது. அப்படி போயிடுச்சான்னு உறுதியாக நான் சொல்ல முடியல. அவரே தன்னை திருப்பிக்கிட்டார் அந்த பக்கம் தான் சொல்ல முடியும். ஒரு மாத காலமாக அவருடைய செயல்பாடுகள் முற்றிலும் வந்து அரசியல் அற்றதாக இருக்கிறது. எப்படிங்க ஒரு கட்சியை தலைவர் தான் திமுக மாற்றுன்னு சொல்கிறவர் ஒரு மாதமாக எந்த விதமான பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸுமே இல்லாமல் ஜீரோவாக இருக்கார்? இயங்கணும் இல்லை நீ அரசியல் இருக்குது. அதுவும் எலெக்ஷன்ஸ் ஆர் ரவுண்ட் த கார்னர். நான் 45 நாளில் நோட்டிஃபிகேஷன், இன்னும் ஒரு 90 நாளில் நமக்கு எலெக்ஷன். எவ்வளோ தூரம் நீ உஷாராக இருக்கணும், பேசணும், அமைதியாக இருக்கீங்க. அதைத்தான் நான் திரும்ப சொல்கிறேன். இஸ் வித் பாலிட்டிஷியன் வித் ஜீரோ பாலிட்டிக்ஸ். இது மிகப்பெரிய அளவில் அவருக்கு விஜய்க்கு வந்து விஜய்யுடைய வாக்கு வங்கியில் சரிவு ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மை. ஓகே. இதில் இன்னொரு பக்கம் நேற்றைய தினம் சிபிஐ விசாரணை அப்படின்றத பார்த்தோம். சிபிஐ விசாரணை இரண்டாம் கட்ட சிபிஐ விசாரணை நடந்தது. சிபிஐ விசாரணையெல்லாம் நிறைவு முடிஞ்சிருச்சு. ஆனால் அது பற்றிய செய்திகள் ஊடகங்களில் வந்ததை எப்படி பார்க்குறீங்க? நிறைய செய்திகள் அது பற்றி ஒரே மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம் ஒரு விதமான சந்தேகத்தை ஏற்படுத்துச்சுன்றதை பொதுவெளியிலேயே நம்மளால் கேட்க முடிஞ்சது, நிறைய இடங்களில் பார்க்க முடிஞ்சது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? மீடியா அப்படி தாங்க இருக்கும். அதுவும் விஜய் வந்து எந்த இன்ட்ராக்ஷனும் அவருக்கு இல்லை. அவர் வந்து வெளியில் வந்து ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாமா? தனக்கு நம்பிக்கை உள்ள எல்லாரையும் கூப்பிட வேணாம், ஏஎன்ஐ கொடுத்தா எல்லாருக்கும் போயிட போகுது, அவங்க அப்படியே போட்டுருவான், எதையும் அவங்க முன்ன பின்ன வெட்ட மாட்டான் வீடியோ. இல்லை இண்டு பேப்பருக்கு பேசு, நம்பகத்தன்மை உள்ள நிறுவனங்களுக்கு என்ன நடந்ததுன்றதை சொல்லிட்டு போங்க, சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லிட்டு போங்க. ஓகே. அங்கே உங்களை வந்து வேறு மாதிரி பூஞ்சிருப்பான். ஆனால் நீங்கள் வந்து எது உங்களுக்கு பாசிட்டிவ் அதை மட்டும் சொல்லிட்டு போனீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் வெர்ஷன் போயிடும். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் போகும்போது ஃப்ரீ ஃபார் ஆல் ஆகுது. எதுவுமே நான் பேச மாட்டேன், மீடியாவை மதிக்க மாட்டேன்னு ஒரு தலைவர் எப்படி அரசியல் இருக்க முடியாது? அப்போ அவர் அரசியலுக்கு தகுதியானவரா என்ற கேள்வி எழுவது இயல்பானது. மீடியா இப்படி தாங்க ரியாக்ட் பண்ணோம். எல்லா காலத்துலையும் இப்படி தான் இருந்திருக்கு. ஒரு விவிஐபி போய் 41 பேர் செத்துருக்காங்க, மறந்துடாதீங்க. 41 பேர் செத்துருக்காங்க. கொடுமை அது. ஒரு அரசியல் தலைவரோட பேரணியில், பொலிட்டிக்கல் ரேலியில், சுதந்திர இந்திய வரலாறில் முதன்முறையாக ஏற்பட்ட பெருந்துயரம் இது. மத நிகழ்வுகளில், கோயில் நிகழ்வுகள், இலவசங்களுக்காக மக்கள் போய் கூடுவது போன்ற இடங்களில் இதில் சினிமாக்காரனை பார்க்குறதுக்கு கூட நடந்திருக்குன்னு சொல்லலாம். சினிமாக்காரனை பார்க்கறதுக்கு இவ்வளோ நடந்ததில்லை. மத நிகழ்வுகள், ஆன்மீக நிகழ்வுகள் இலவசங்களில் நடந்திருக்கு. ஒரு அரசியல் கட்சி தலைவரோட வாழ்க்கை ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்கில் இப்படி நடந்ததே கிடையாது. அப்போ அது நடக்குதுன்னா தென் வாட் டஸ் இட் மீன்? அப்போ அந்த துயரத்தின் அடிப்படையில் தான் இந்த பிரச்சனையை பார்க்கணும். மனிதாபிமான அடிப்படையில் விஜய் நடந்து கொண்டாரா? இல்லையே. விஜயை பற்றி தான் இன்றைக்கி பேசுகிறாங்களே ஒழிய அது செத்து போனப்போ 41 பற்றி யார் பேசுகிறா? அங்கே வருது விஷயம் உங்களுக்கு. ஓகே. விஜய் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளாத வரையில் அவர் மேலும் மேலும் தனிமைப்படுவார், அந்நியப்படுத்தப்படுவார். இதை வச்சுக்கிட்டு எலெக்ஷன், இந்த ஆட்டிடியூடை வச்சுட்டு எலெக்ஷன்லாம் ஃபேஸ் பண்ணுறது கடினம் என்பது என்னுடைய கருத்து. இந்த 2026 அப்போ இது வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருந்த அந்த விஷயங்கள் மாறுபடுறதுக்கான வாய்ப்பு அப்படி தான் எனக்கு தோணுது. கடந்த ஒரு மாத காலமாக விஜயோட செயற்பாடுகள், அவர்களுடைய சர்வேஸ், ஏன்னா நம்ப தகுந்தவர்கள் மூலமாக வரக்கூடிய செய்திகளை, அவரோட வாக்கு வங்கியில் சரிவு ஏற்பட்டிருக்குது என்பதை நான் தனிப்பட்ட முறையில் உணர்கிறேன். அந்த சர்வேவை தாண்டி என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். நிச்சயமாக ஒரு சரிவு இருக்குது அவருக்கு. ஓகே. அது வந்து அவர் இழந்து கொண்டிருக்கிறார், தன் வாக்கு வங்கி அவர் இழந்து கொண்டிருக்கிறார். அப்போ பெரிய அளவில் அவரால் டென்ட் ஏற்படுத்த முடியுமான்றது சந்தேகம். அண்ட் எனி 4 கார்னர் ஃபைட் ஆல்வேஸ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. ஓகே. தனி மெஜாரிட்டியில்னா கூட கூட்டணியாக அவங்க கம்ஃபர்டபுளாக வந்து உட்காருவாங்க. இல்லை இப்போ எல்லா வகையிலையும் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? இப்போது கூட்டணி விஷயமா இருக்கட்டும், கூட்டணிலையும் அவர் வந்து இப்போ தனித்து விடப்பட்டிருக்காரு அப்படின்றத எடுத்துக்கலாம். காங்கிரஸும் கொஞ்ச நாள் வந்து வர மாதிரியான ஒரு சமிக்கைகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்களும் வந்து திமுக கூட தான் போகிறாங்கன்ற விஷயம். இன்னொரு பக்கம் சிபிஐ, ஜனநாயகன் ரிலீஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ஓவராலாக ஒரு கிடுக்கி பிடியில் மாட்டிக்கிட்டாரா விஜய்? கிடுக்கிப்பிடின்றது யாராவது போடுறது, இது தானாக ஏற்படுத்தி கொண்டது. தானே தனக்கு சூன்யம் வைத்துக் கொள்வதுன்னு வாங்கல, யானை தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்டது தான் இதெல்லாம். ஓகே. ஜனநாயகன் படமாகட்டும், இது ஆகட்டும், நம்முடைய சிபிஐ விசாரணை ஆகட்டும். எதனால் சிபிஐ விசாரணை வந்தது?
அந்த பொதுக்கூட்டத்தை நீங்கள் நடத்தின லட்சணத்தால் வந்தது. அது 6வது பொதுக்கூட்டம். 5 பொதுக்கூட்டத்தில் நடக்காதது தான் ஆச்சரியமே ஒழிய 6வதுல நடந்தது ஆச்சரியம் கிடையாது இல்லையா? ரோடு ரேலியில் பேச மாட்டாங்க, மீட்டிங்கில் தான் பேசுவாங்க. ரோடு ரேலியில் போய் நீங்கள் வந்து பேசுகிறீங்கனால அங்கேயே தலைகீழ போகுது. அதன் பிறகு அதை அவர் கையாண்ட விதம். முதல்ல அந்த மாதிரியான மீட்டிங்கை எப்படி நீ நடத்துவ நான் கேட்குறேன். 7 மணி நேரம் உங்கள் ரசிகர்கள் தொண்டர்கள் காத்து கிடப்பாங்க. மழை நீங்கள் அப்படியே வந்து நின்று 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிட்டு போயிடுவீங்களா? மீட்டிங்கை மேடையை போட்டு பேச வேண்டியதானே. ஆகவே இது அவர் செய்த தவறு. ஓகே, அதுக்கான பலனை தான் அனுபவிக்கிறார். சிபிஐ விசாரணை சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் விசாரிக்காமல் இருந்தால் தான் தப்பு, விசாரிக்கிறோம். ஓகே. இல்லை நான் கேட்குற சிபிஐ விசாரணை தப்புன்னு சொல்லல. எல்லாமே சேர்ந்து இப்போ ஒரு கரெக்டான நேரத்தில் நெருக்கடியில் வந்திருக்கு தேர்தல் நேரம். இல்லைங்க, சிபிஐ விசாரணை டைமிங் அந்த மாதிரிங்க. ஏன்னா டிசம்பரில் இருக்க வேண்டிய கூட்டத்தை செப்டம்பருக்கு மாற்றினது யார்? இவங்க கரூர் பப்ளிக் ரேலி மீட்டிங் அவரோட நிகழ்ச்சி நேரில் செப்டம்பரில் தான் இதில் நடக்கணும், டிசம்பரில் நடக்கணும். அது தூக்கி முன்னால் போடுறாரு. அது பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போது சுப்ரீம் கோர்ட் விசாரிச்சுட்டு வர பர்ஃபெக்டாக தான் நடக்குது. கீழே இருக்கணும் விசாரிச்சுட்டு தான் மேலே வருவோம். இதை வந்து டைமிங்னு நான் சொல்ல மாட்டேன். இது நேச்சுரலாக வந்தது தான். இது வந்து அவன் போட்டு லாக் பண்ணுறான். ஸோ விசாரணை ஒரு பக்கம். ஜனநாயகன் படம் வந்து அந்த படம் பிரச்சனையை சந்திக்கும்னு இவருக்கு தெரியாதா? தெரிஞ்சுதானே கடந்த 12 ஆண்டுகளாக இவரோட ஒவ்வொரு படமும் சர்ச்சை. ஆமாம் இல்லையா? அப்போ உங்கள் நோக்கமே வந்து சரியில்லை. உங்கள் உள்நோக்கத்தோடு தான் நீங்கள் படத்தை எடுக்கிறீங்க. பிரச்சார படங்களாக வருது. அரசியலில் கால் ஊன்றுவதற்காக உங்கள் இமேஜை பூஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சினிமாவை பயன்படுத்துகிறீங்க. கேட்டால் எம்ஜிஆர் பயன்படுத்தல. எம்ஜிஆர் பயன்படுத்தினா தான் அதுக்கு ஒரு இயக்கம் இருந்து அந்த இயக்கத்திற்காக பண்ணார். இந்த மாதிரி அட்டுவழித்தெல்லாம் அவர் ஒன்றும் பண்ணல. தன்னை பார்க்க வந்தவனெல்லாம் வந்து காக்க வச்சு தான் சாவடிக்கல அவர். அதனால் இது எம்ஜிஆரோடலாம் யாரும் தன்னை ஒப்பிட்டு கொள்ள முடியாது. நீங்கள் அந்த படத்தை வந்து ப்ரொடியூசர் என்ன தான் கதை ஆசிரியர் வேறையாக இருந்தாலும் இவரோட சம்மதம் இல்லாமல் அந்த படத்தோட கதை அம்சங்கள் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ அந்த கதை பின்னலை பார்க்கும் பொழுது இது சத்தியமாக விடமாட்டான் அப்படின்னு தோண வேணாம். உங்கள் எதிரியை பற்றின புரிதல் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் அரசியலே இருக்கக்கூடாது. ஃபார் தட் மேட்டர் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதுவும் படம் நிறையா வச்சுருக்கவனுக்கு தன்னை வைத்திருப்பவர்களுக்கு தங்கள் எதிரியை பற்றிய குறைந்தபட்ச புரிதலாக இருக்கணும். ஒரு படத்துக்கு 275 கோடி வாங்குறீங்க. இது வரைக்கும் நீங்கள் ஒரு 5,000 கோடியாக சொத்து வச்சுருப்பீங்க. உங்கள் எதிரியை பற்றி நீங்கள் யாரை இப்போ எதிரின்னு சொல்கிறீங்களோ அவங்கள பற்றின கொள்கை எதிரின்னு யாரை சொல்கிறீங்களோ அவங்கள பற்றின புரிதல் உங்களுக்கு இல்லையா? இந்த படத்தை நீ இப்படிலாம் காட்சி வச்சுனா எங்கே அடித்தா உங்களுக்கு வலிக்கும்னு அவனுக்கு தெரியாதா? உயிர் நாடியை பிடிச்சிட்டான்ல. இப்போ ஒன்றுங்காமல் வச்சுக்கோங்க, படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அவருக்கு வந்து வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு தான் இருப்பார். என்ன தான் இருந்தாலும் ஒரு கலைஞனுக்கு ஒரு நடிகனுக்கு அவன் 10 பைசா படத்தில் போடலைனாலும் அவன் நடித்த படம் வெளியில் வரல, அதுவும் கடைசி படம்னு சொல்லப்படுவது அதை விட ஒரு அவமானம், அதை விட ஒரு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய சம்பவம் எதுவுமே இருக்க முடியாது. புரியுதுங்களா? புரியுது. அஸ் அன் ஆக்டராக இந்த டிசிஷன் வந்து கவர்மெண்ட்டு கொடுக்குற மோடி கவர்மெண்ட் கொடுக்குற குடைச்சல்றது அவருக்கு பெரிய அடி. என்னை பொறுத்த வரைக்கும் கரூர் சம்பவத்தில் கவர்மெண்ட் மேலே தப்பே கிடையாது, சிபிஐ சட்டப்படி செய்யுது. ஓகே. ஆனால் ஜனநாயகன் படத்தில் மோடி அரசு மிக மிக கேவலமாக கொடூரமாக கீழ்த்தரமாக விஜயை பழி வாங்குகிறது. இது ரெண்டையும் நம்ம பிரித்து பார்க்கணும். பழி வாங்குது உண்மை. அந்த மாதிரி நடந்துக்கிட்டாரா இவருன்னு? ஆமாம், இவரும் நடந்துக்கிட்டார். யோசனை இருந்திருந்ததுன்னா இதெல்லாம் செஞ்சுருக்க மாட்டார். கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி சார்.